திருச்சிற்றம்பலம். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோளிலியம் பெருமான் கொண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளிலையம் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. திருச்சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து இன்றைக்கு திருவாசக சிந்தனைகளில் நாம் ஈடுபடுவோம். திருவாசகம் என்பது நமக்கு பேரானந்தத்தை தரக்கூடிய அமுதமான செய்திகளை தன்னிடத்தே கொண்டது திருவாசகம். அதற்கு நிகராக உலகத்தில் ஒரு பொருள் சொல்லணுன்னா அக்கார அடிசில் என்று ஒன்று சொல்லுவார்கள். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது இனிப்பு பொங்கல். இப்போ நம்ம செய்கிற பொங்கல் போல் கிடையாது. அது அக்கார அடிசில்னா அதுக்கு பாவை நோன்பு நோக்கின்றவர்கள் பால் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு அதுக்கு இலக்கணம் சொல்கிறாங்க. பால்லே அந்த சாதம் வேகணுமா, அது நெய் நிறைய விட்டு செய்யணும். அந்த நெய் நிறைய விட்டு செய்கிறதுனால அந்த பொங்கல் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு தான் நீங்கள் அதை கெட்டியாக செஞ்சாலும் அது கொஞ்சம் பாயசம் மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்பொழுது இப்படி கையில் வச்சு சாப்பிட்டோம்னா அது அப்படியே முழங்கை வழிவார, அப்படி முழங்கை வரலும் அந்த நெய்யும் அந்த சாதமும் அப்படியே வழிஞ்சு வந்துடுமா. அது மாதிரி அதை செய்கிறதுக்கு சில முறைகள் சொல்கிறாங்க. என்னன்னா, அக்காரடிசல் ஒரு படி அரிசின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு பைத்தம்பருப்பு, ஒரு படி அரிசி ஒரு படி அரிசிக்கு 1 கிலோ 300 நெய் அதுக்கு போடணும். அதுக்கு போடுறது பழங்காலத்தில் வீசைன்னு சொல்லுவாங்க. அளவு நெருக்கிறது உங்களுக்கு வயசானவங்களுக்கு தெரியும். அது இப்போ கிலோகிராமில் 1/400 அது போடணும். 1 கிலோவுக்கு 1/400 போடணும் அந்த வெல்லம். அந்த அரிசியை பால்லையே வேக வைக்கணும். 1க்கு 3 பால்லையே வேக வச்சு இந்த வெல்லத்தை பாவு காய்ச்சி அந்த அரிசியில் விட்டு அதை கிளறி, அதற்கு பிறகு நல்ல சுண்ட காய்ச்சிய பாலை அதில் செலுத்தி அதை நல்லா கிளறி, அதுக்கு பிறகு நெய், முந்திரி பருப்பு, குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற மணப்பொருள்களெல்லாம் அதில் போட்டு அதை நல்லா கிளறி சாமிக்கு நிவேத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அக்கார அடிசல்னு பேர். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பாலையும் அந்த வெள்ளைப்பாகு நெய் எல்லாத்தையும் விட்டிங்கன்னா அது தளதளன்னு தான் இருக்கும். இந்த மணப்பொருள்களெல்லாம் அதில் சேர்க்கும் பொழுது அது உண்ணுவதற்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி உலகத்தில் ரொம்ப சுவையான பொருள்களில் அக்கார அடிசில் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. அந்த அக்கார அடிசில் போன்று நம்ம உடலுக்கும் வாய்க்கும் நம்ம மனசுக்கும் இனிமை தருவது திருவாசகம். இந்த திருவாசகத்தை அக்கார அடிசில் போல நமக்கு சிவபெருமான் மாணிக்கவாசகர் மூலம் நமக்கு தருகிறார். அந்த உணவை நாம் உண்ணுவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. நமக்கு அந்த அளவுக்கு மனம் அதில் ஒன்றில்லை. அப்போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல உணவு அக்கார அடிசிலே எடுத்துகிட்டு வராங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு. அந்த குழந்தை மண்ணில் உட்காந்து விளையாடிட்டு இருக்குது, மண் சோறு செய்யுது, மண்ணிலே குழம்பு வச்சுருக்குது, மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுது. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த சாதத்தை கொண்டு கொடுக்க வராங்கன்னு வச்சுங்க. அந்த குழந்தை நான் இந்த விளையாட்டு தான் விளையாடுவேன், எனக்கு வேண்டாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா
கூப்பிட்டு மல்லு கட்டி அந்த சாதத்தை ஊட்டுவாங்க. அது வேண்டான்ட்டு ஓடும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் லேசாக ஒரு தட்டு தட்டி அடித்து இதை தின்னு மண் சோறை போய் தின்னுட்டு இருக்காது, சாப்பிடு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அதை கொடுப்பாங்க. அது மாதிரி சிவபெருமான் என்ன செய்கிறான்னா நமக்கு அந்த பேரானந்தத்தை அப்படி மெல்ல மெல்ல ஊற்றானோ. அந்த தெருவில் விளையாடி கொண்டிருக்கின்ற குழந்தைகள் போல நாமெல்லாம் இருக்கிறோமா? உண்மையிலேயே இறைவன்ட்டு அன்பு செலுத்தாமல் இந்த தேவையில்லாத நிலையற்ற பொருள்களில் கவனம் செலுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் இறைவனுடைய சொத்து, ஆனால் இந்த பொருள்களில் என்னுடையதுன்னு எல்லாத்தையும் நம்ம நினச்சிக்கிட்டு அப்படி நினைக்கிறதே நம்ம ஆன்மாவுக்கு ஒரு காயம், ஒரு புண்ணு போலவாது. அப்போ புண்ணு இருந்ததுன்னா வலிக்கும்ல. அப்போ நான் எனது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் முதல்வே நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளும் நம்முடையது அல்ல. எல்லாமே இறைவனால் இங்கு படைக்கப்பட்டு நமக்கு உதவியாக தரப்பட்டிருக்கிறது. காற்றை நம்ம பஞ்ச பூதங்களையும் நம்ம படைக்கலை, மற்ற எல்லாவற்றையும் படைக்கலை. முதவே அதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். 5 பூதங்கள், அந்த பூதங்களுடைய தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்தக்கரணங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வித்யா தத்துவங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிவ தத்துவங்கள், இதிலேருந்து வரக்கூடிய எல்லாம் கடவுள் தான் படைச்சு கொடுத்துருக்காரு. என்னது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால நமக்கு துன்பம் உண்டாகுது. அந்த துன்பத்தை வந்து ஒரு பெரிய புண்ணு போல், ஒரு காயம் போல் உருவாகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காயம் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய முன்ன செய்த வினைகளும் வந்து நம்மளை வந்து சந்திக்குது, அதுவும் துன்பம் தருது. அந்த காயத்தை மிகுதிப்படுத்துவது போல நாம் செய்த வினைகளும் நம்மை அந்த புண்ணினுடைய துன்பத்தை மிகுதிப்படுத்துது. இவ்வளவு துன்பத்தில் இருக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கிறாருன்னா நம்மளை கூப்பிடுறார், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட்டு அது வந்து எப்படி கூப்பிடுறாருன்னா பல வகையில் கூப்பிடுவார். நல்ல அருள் உபதேசங்கள் அல்லது நல்ல ஞான நூல்களுடைய கருத்து பகிர்ந்து கொள்ளுதல், திருமுறைகள், சைவ சித்தாந்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளுதல், இதன் மூலமாக கூப்பிட்டு தான் நமக்கு வந்து அந்த மேலான உண்மைகளை சொல்லி நம்ம இதுபோல் உண்மை இல்லாத கருத்துக்களை உடன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இந்த துன்பத்திலிருந்து நீக்கி இந்த உயிர்களை எல்லாம் இனிமையுடையதாக மாற்றணும். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு அக்கார அடிசலை தந்து அது உடம்புக்கு ஊட்டமும் நாக்குக்கு சுவையும் மனதுக்கு இனிமையும் தருகின்ற அந்த உணவை போல இந்த தெய்வ அமிர்தத்தை நமக்கு இறைவன் பல்வேறு வகைகளில் ஊட்டுகிறான். அப்படி தான் திருவாசகத்தையும் நமக்கு தர்றான். இப்படிப்பட்ட இந்த நூல்கள் எப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மேல் ஏற்பட்டிருக்கின்ற மிகுந்த பரிவு, மிகுந்த அன்பு, மிகுந்த கருணையின் காரணமாக இந்த குழந்தைக்கு நலம் செய்ய வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு சத்துள்ள நல்ல ஆகாரத்தை, இனிமையான ஆகாரத்தை ஊட்டுவாளோ அதுபோல கடவுள் இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக நமக்கு அந்த உணவை தருகிறான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இந்த மாதிரி வகுப்புகள்லாம் இந்த மாதிரி செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நமக்கு வர வேண்டும். இந்த சிந்தனை எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் மாணிக்கவாசகர் தான் இருக்கிறார். நம்ம பின்னாடி இதை பார்க்க போகிறோம். அற்புதப்பத்துன்னு ஒரு பதிகம் இருக்குது. அந்த அற்புதப்பத்தில் ஒரு பாடலில் இந்த கருத்துக்களை, இப்போ நான் சொன்ன கருத்துக்களையெல்லாம் சாமி தான் சொல்கிறாங்க. நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து, நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம். நான் எனதுன்னு சொல்லக்கூடிய மயக்கம், அது கடித்த வாய்னா ஒரு பாம்பு கடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடித்த வாய் எப்படி இருக்கும்? ரொம்ப சுகமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்கும் இல்லையா? துன்பமாக இருக்கும். கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக. அப்போது அந்த இடத்துல என்ன சேருதுன்னா, நாம் செய்த முன்வினையும் அதில் வந்து சேருது. அப்போ அந்த புண்ணினுடைய துன்பம் ரொம்ப கடுமையாக இருக்குது. அப்படி கடறியே, அப்போ நான் வந்து எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கடறிதல்னா வாய் விட்டு அலறி சொல்லுதல், எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு. அப்போது ஒருவன் வருகிறான். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெருமறைகளெல்லாம் தேடக்கூடிய சிவபெருமான். வேதங்களெல்லாம் அவனை தேடுது.
அப்படிப்பட்ட சிவபெருமான், பெருமறை தேடிய சிவபெருமான், அவன் நம்மளை அப்படி துன்பப்படுற உயிரை பிடிச்சுக்கிறானான். பிடித்து முன் நின்று, நம்ம அவனை கூப்பிடல, இந்த துன்பத்தை நீக்கிறவன் சிவபெருமான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவனாகவே பிடித்து முன் நின்று அந்த அருமறை தேடிய பொருள் பிடித்து முன்னின்று அடியேனை அடித்து அடித்து வற்புறுத்தி அக்காரம் முன் தீற்றியன்னா உண்பித்தன்னு அர்த்தம். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு அக்காரடி சிலை ஊட்டுவாளோ அப்படி சிவபெருமான் அந்த ஞானாமுதத்தை ஊட்டுகிறானோ. இப்படிப்பட்ட அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த அற்புதத்தை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் ஒரு பாடலில் சொல்கிறாங்க. எனக்கு சில மாதங்களாகவே இதை உங்கள்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சிந்தனையை சொல்லணும். நமக்கு இதில் கேட்குறதுல பல விதங்களில் நமக்கு சிரமம் இருக்கலாம். வந்துட்டு போகிறது சிரமமாக இருக்கலாம், உட்காந்துருக்கிறது சிரமமாக இருக்கலாம், நேரம் கிடைக்கிறது சிரமமாக இருக்கலாம். ஆனாலும் இதுவும் இறைவனுடைய அளப்பரிய கருணை. அவன்தான் இப்படிப்பட்ட கருணைக்கு நம்மை ஆட்படுத்துகிறான். அப்படி ஆட்படுத்துவதன் காரணமாக அவன் நமக்கு நலம் செய்கிறான். நமக்கு அவன் அக்காரடி சிலை நமக்கு வழங்கி நமக்கு இனிமை செய்து நம் உடலையும் அவன் பலப்படுத்தி ஆற்றலுடையதாக மாற்றுகிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பாடல், அற்புதமான பாடல், அற்புதப்பத்தில் இருக்கக்கூடிய பாடல். நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக கடறியே திரிவேனை பிடித்து முன்னின்ற அப்பெருமறை தேடிய அப்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரமுன் தீற்றிய அற்புதம் அறியேனே. திருச்சிட்டம்பலம். அதனால் அது மாதிரி வகுப்புகள், இந்த மாதிரி ஞான செய்திகள் அல்லது திருக்கோயிலுக்கு செல்லுதல் எல்லாமே இறைவனை நாம் தொடர்புபடுத்துகின்ற அத்தனை செய்திகளும் நமக்கு அவனுடைய கருணையினாலே அக்காரம் முன் தீற்றுதல்னா உண்பித்தல். அவனே உண்பிக்கிறான், நமக்கு அவனே வாயில் கொடுக்குறான். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு மண் சோறு விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தைக்கு அந்த அக்காரடி சிலையை வாயிலே ஊட்டுகிறாளோ, அதுபோல் இறைவன் இந்த அக்காரத்தை அடித்து அடித்து, சமயத்தில் குழந்தை சாப்பிட்லன்னா ஓங்கி பட்டுன்னு ஒன்று வச்சுருவாங்க அம்மா, அது வீல்னு கத்திக்கிட்டே இருக்க அப்படி வாயில் வச்சு வச்சுருவாங்க. அது மாதிரியும் கூட சாமி நமக்கு அந்த நன்மையை செய்கிறானா. அவனுடைய பரம கருணையை இங்கே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அந்த பரம கருணை தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல செய்திகளை சொல்லுவதற்கும் கேட்பதற்குமான வாய்ப்புகளாக நமக்கு அமைகிறது அப்படின்னு நம்ம உணரணும். உணர்ந்தால் தான் இந்த மாதிரி நம்ம செய்திகளை கேட்பதில் இருக்கக்கூடிய சிரமங்களெல்லாம் மீறி இதை நம்ம கேட்கணும். கேட்டால் நமக்கு ரொம்ப நல்லது, கேட்குறதும் நல்லது, அதை செயல்படுத்துறதும் நல்லது, அதன் வழியாக நடக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக நம்ம உணர முடியும். நம்ம திருவாசகத்துக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஆனந்த அதீதம் அப்படிங்கிற தலைப்பில் திருவாசகத்தில் திருச்சதகம் நிறைவு பகுதி 10வது பகுதி இது. ஆனந்த அதீதம்னு பேர். உலகியல் இன்பங்கள் நிலையற்றவை. இந்த உலகியல் இன்பங்களுக்கு மேலான நிலையான இன்பத்தை சிவபெருமான் நமக்கு வழங்க காத்திருக்கின்றான். உயிரானது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது. அதனால் உயிர் இறைவனை சார்ந்து அவன் தருகின்ற அந்த இன்பத்தை அனுபவிப்பது ஆனந்தம் அப்படின்னு பேர். அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டே அதுதான் நம்ம 8வது பதிகமாக பார்த்தோம். ஆனந்தத்தில் அழுந்துதல் அப்படிங்கிறது 8வது பதிகம். 9வது பதிகம் அந்த ஆனந்தத்தில் மேலும் மேலும் அழிந்து தன்வயம் இழத்தல் ஆனந்த பரவசம். இந்த ஆனந்த பரவசத்தில் இருக்கும் பொழுது தன் வயம் இழக்கிறது இருக்க, சில சமயம் அந்த தன்வயம் இழக்கின்ற தன்மையிலிருந்து மீண்டும் நம்ம சாதாரண நிலை கூட இறங்கி வருவோம். அதுவும் இல்லாமல் முற்றிலும் தன்வசம் இழந்த நிலை ஆனந்த அதீதம். அந்த பதிகத்தில் நம்ம முதல் பாடல் பார்த்துருக்குறோம். இப்பொழுது நம்ம 92வது பாடல் பார்க்கணும். முதல் பாடலுடைய கருத்தை சிந்தித்து விட்டு அந்த 92வது பாடலுக்கு செல்லலாம். மாறுபாடு இல்லாத பெரிய கருணை வெள்ளமாக இருக்கின்ற சிவபெருமானே, உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை உன்னோடு கலந்திருக்கின்ற மெய் அன்பர்கள் முந்தி வந்து உன்னை மெய்ப்பொருளாக அடைந்து
இன்பத்தை அடைந்தார்கள். நீ ஈறு இல்லாதவன், நீ ஆதியும் அந்தமும் இல்லாதவன், அப்படிப்பட்ட நீ அப்படி ஞானிகளுக்கெல்லாம் உன்னோடு இரண்டர கலந்த ஞானிகளுக்கெல்லாம் நீ இந்த பேரானந்தத்தை தந்தார். ஆனாலும் கூட என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீ முடிவும் முதலும் இல்லாத நீ ஒளிசை மானுடமாக வந்து இந்த மண்ணுலகத்தில் திருப்பெருந்துறையில் நீ எழுந்தருளினாய். வந்து எனக்கு திருவடி தீட்சையும் சற்று தீட்சையும் அருளி என்னை வாழ வைத்தாய். அப்படி இருந்தும் கூட நான் அதை உணராமல் உன்னோடு வராமல் நான் இந்த உலகத்திலேயே தங்கிவிட்டேன். அப்படி தங்கிவிட்டதன் காரணமாக நான் கீழானவனாகவும் கடையவனாகவும் ஆகிவிட்டேன் அப்படின்னு இந்த பாடலில் இந்த 91வது பாடலில் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நம்ம 92வது பாடலை பார்க்கலாம். மையிலங்கு நல் கன்னி பங்கனி வந்து எனை பணிகொண்டபின் மழ கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். பொய்யில் அங்கு எனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தம் ஆவதே. இந்த பாடல் பதவரை பார்க்கலாம். மை இலங்கு நல் கன்னி பங்கனி. மை என்பது கண்ணுக்கு தீட்டக்கூடிய மையை தான் இங்கே குறிப்பிடுகிறது. அது அஞ்சனம்னு சொல்லுவாங்க. அப்படி மை விளங்குவதற்கு காரணமாகிய அருள் விழிகளையுடைய அம்மையை ஒரு கூற்றில் உடையவனே. கண்ணை உடையவள், நல்ல கண்ணை உடையவள். பங்கனேன்னா ஒரு பாகத்தில் கொண்டவன். ஒரு மெய் இலங்கு வெண்ணீற்று மேனியாய். மெய்னா உடம்பு. இந்த இடத்துல மெய்னா உண்மை இல்லை, இந்த இடத்துல திருமேனி, சிவபெருமானுடைய திருமேனியை குறிக்குது. அதிலே விளங்குகின்ற, இலங்குதுன்னா விளங்குகின்ற அப்படின்னு. இலங்கு வெண்ணீற்று மேனியாய், வெண்மையான திருநீர். அந்த திருநீற்றை சன்னித்த மேனியன் என்று சிவபெருமானை சொல்வார்கள். உடம்பு பூரா திருநீர் பூசியிருக்கிறார் சுவாமி. வந்து எனை பணிகொண்டபின் நீ ஞானாசிரியனாக திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தினடியிலே எழுந்தருளி எனக்கு ஆட்கொண்டு அருளிய பின், அப்படி ஆட்கொண்டு அருளிய பின் அதனால் மழ கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் நீ ரொம்ப எளிமையாக, நான் ஒன்றும் தேடாமையே நீ உட்காந்துட்ட. அதனால் உன்னுடைய அருமை எனக்கு தெரியல. நான் எப்படி நினச்சேன் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தையினுடைய கையில் பொன் கிண்ணத்தை கொடுத்தா, மழைன்னா குழந்தை, கையிலங்கு கையிலே விளங்கக்கூடிய பொன் கிண்ணம் என்றலால் அந்த குழந்தைக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. ஆகவே அதை உதாசீனம் செஞ்சு கூட போட்டுரும். அதுபோல் நீ இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்த நீ எளிமையாக எனக்கு காட்சி கொடுத்து விட்டாய். அதனால் உன்னுடைய பெருமை எனக்கு தெரியல. அது எப்படி இருக்குன்னா, ஒரு கையில் குழந்தை கையில் பொன் கிண்ணத்தை கொடுத்தா அதுக்கு எப்படி தெரியும், அதனுடைய மதிப்பு தெரியாதோ அது மாதிரி நான் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டு இருக்கிறேன். அரியை என்று உன்னை கருதுகின்றேன். நீ ரொம்ப அருமையானவன், கிடைத்தற்கரியவன், வேதமெல்லாம் உன்னை தேடுகிறது, விண்ணோர்கள் தேடுகிறார்கள். அப்படி இருந்தும் கூட அப்படியெல்லாம் அறியாமல் உன்னை ரொம்ப சாதாரணமானவன் நினச்சிட்டேன். மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். மெய்யன்பர்கள் உன்னிடம் உன்னுடைய மகிமையை தெரிந்து அவர்கள் சிவ சாயுச்சியம் அடைந்தனர். என்னை பொய்யில் புகுதவிட்டு, உன்னுடைய அருமை தெரியாமல் நான் இங்கே இருந்துட்டேன், என்னை பொய்யான இந்த உடலிலே இந்த உலகத்திலே தங்க வைத்து விட்டு நீ அங்கு போவது பொருத்தமாவதே. நான் உன்னுடைய அருமை தெரியாமல் உன்னை விட்டுட்டேன்ப்பா. அப்படி இருந்தும் நீ அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்ட, என்னை மட்டும் இங்கே விட்டுட்டு போனியே, இது முறையா என்று கேட்குறேன். அதாவது திருப்பெருந்துறை நிகழ்ச்சி தான் திரும்ப திரும்ப அவருடைய வருது. அவருக்கு ஒரே ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி விட்டுட்டு போயிட்டார், அழைச்சிட்டு போகாமல் என்னை விட்டுட்டு போயிட்டே, உன்னுடைய மெய்மையான அன்பர்கள் உன்னோடு வந்துட்டாங்க, என்னை மட்டும் இப்படி விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறார், சாமி கேட்குறார். இப்போ என்னுடைய சிந்தனைகளை நாம் விரிவாக பார்க்கலாம். மை இலங்கு நல் கன்னி பங்கனி. அஞ்சனம் விளங்கும் அருள் விழிகளையுடைய அம்மையை ஒரு கூற்றில் உடையவனே அப்படின்னு இதுக்கு பொருள், இந்த வரிக்கு பொருள். மை என்பது உங்களுக்கு சாதாரணமாக மையின்னா மையினுக்கு என்ன பொருளோ அதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள். மை இலங்கு நல் கண்,
இங்கே அஞ்சனம் இருக்கிறதே, மை இருக்கிறதே, அந்த மை அம்பிகையினுடைய கண்களில் இருப்பதினால் அந்த அந்த மையே அழகு பெறுகிறது. உலகத்தில் நிறைய பொருள்களை சுவாமி அம்பிகை தோற்றுவித்தாள். அம்பிகையினுடைய அருள் தான் இந்த உலகமே. அப்படி நிறைய பொருள்களை தோற்றுவித்த பொழுது அஞ்சனத்தையும் அவள் தோற்றுவித்தவள், அவள் தான் தோற்றுவித்திருக்கிறாள். எல்லா பொருள்களையும் சாப்பிடும் பொழுது கூட நம்ம இது சாமி தான் இந்த சாப்பாடை கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. அதனால தான் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சாப்பிடணும், ஒன்றும் தெரியலன்னா சிவாயனம்னாவது சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெருமானே, இது உன்னுடைய திருவருளால் இந்த உணவு எனக்கு முன்னாடி வந்திருக்கிறது, இதை நான் அனுபவிக்க போகிறேன், இதை நல்லபடியாக இது என் உடம்புல சேரட்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு உணவு, ஒவ்வொரு தண்ணி குடிக்கும் பொழுது கூட இறைவனுடைய திருவருள். ஏன்னா அந்த தண்ணீர் கூட இறைவனுடைய திருவருளால் தான் நமக்கு வந்திருக்கிறது. இப்போ அந்த அஞ்சனம் என்ன பண்ணிச்சான், சாமிக்கு முன்னாடி போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிச்சான். அம்பிகை, என்னுடைய உபயோகம் என்னன்னா, பெண்களுடைய கண்களிலே தீட்டப்பெற்று அழகு பொருந்த அழகுடையதாக காட்டுவது. ஆனால் எனக்கு அழகு வர வேண்டுமென்றால் நீ அதை அணிந்து கொண்டு எனக்கு அந்த பெருமையை தர வேண்டும், நீ அணிந்து கொண்டால்தான் எனக்கு அந்த அழகே வரும் அப்படின்னு வேண்டிச்சான். அது போய் அம்பிகை ஆசீர்வதித்தாள். அதனால தான் எல்லார் கண்ணில் மை இருந்தால் பார்க்க கவர்ச்சியாக இருக்கு. இங்கே பாருங்க, சாமி இந்த வார்த்தையை மை இலங்கு, மையானது விளக்கம் பெறுகின்ற. மையானது எங்கே விளக்கம் பெறுது? மை சாதாரண கண்களில் இருந்தால் அந்த அணிந்து கொண்டவர்களை விளக்கப்படுத்தும், அழகாப்படுத்தும். ஆனால் இங்கே அம்பிகையினுடைய கண்ணில் இருக்கிற அந்த மையே அது விளக்கம் பெறுகிறது, அது அழகு பெறுகிறது அப்படிங்கிற பொருளை அப்படி வச்சு சொல்லியிருக்காருங்க சுவாமி. மை இலங்கு நல் கண்ணி, அது நம்ம கண்ணெலாம் என்ன கண்? அது அம்பிகையினுடைய கண்ணு நல்ல கண். அம்பிகை அருளே அம்பிகையினுடைய வடிவம். அவருடைய வடிவம் எதுன்னா அருள் தான். சுவாமியினுடைய கருணை தான் அம்பிகை. அப்போது அந்த கருணை எங்கு வெளிப்படுகிறதுன்னா அவருடைய கண்களிலே வெளிப்படுகிறது. அப்படி கண்களிலே வெளிப்படக்கூடிய அம்பிகையை பங்கனே தனது ஒரு கூற்றில் உடையவனாக சிவபெருமான் இருக்கிறான். இங்கே அம்பிகையையும் பெருமைப்படுத்தப்படுகிறார், அம்பிகையும் சிறப்பாக மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அம்பிகையை தன்னுடைய இடபாகத்திலே கொண்டிருக்கின்ற சிவனையும் இங்கு விழித்து சொல்லுகிறார். அப்போ இங்கே சிவபெருமானை விழித்து சொல்லும் பொழுது அம்பிகையும் சேர்த்தே சொல்லுகிறார். எல்லா இடத்துலையும் அம்பிகையோடு கூடி தான் சுவாமி வருவார். சுவாமி இருக்கிற இடத்துலெல்லாம் அம்பிகை இருப்பாள், அம்பிகை இடத்துலெல்லாம் சாமி இருப்பார். மை இலங்கு நல்லுன்னா அந்த பார்வை, அம்பிகையினுடைய பார்வை இருக்கிறதே அது நமது துன்பத்தை நீர்க்கும். அபிராமிகிட்ட போய் நின்னீங்கன்னா நம்முடைய துன்பத்தை தீர்த்து வைப்பாள். நம்ம பிறவி பிணிக்கு அது மருந்து. நம்ம போய் அந்த சந்நிதியில் நிற்கிறோமே, தினந்தோறும் ஏன் ஆலயம் தொழுது சாலவு நன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் போய் நின்னோடனே அங்கே இருக்கின்ற சாநித்தியம் நம்ம மேலே படும். அது நாம் செய்த வினைக்கெல்லாம் மருந்தாக இருந்து நம்முடைய துன்பத்தை அது தீர்த்து வைக்கும். நம்முடைய பிறவி பிணிக்கு அது மருந்தாக அமையும். அம்பிகையினுடைய கண் அதனால் நல்ல கண்ணு சொல்கிறார் சுவாமி. நல் கண்ணி பங்கனே, அந்த கண்ணையுடைய அம்பிகையை தனது இடது பாகத்தில் கொண்டிருக்கின்ற, எப்பொழுதும் கருணையும் அவனும் ஒன்று. சிவன்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு பொருள் கருணையே அப்படின்னு கூப்பிடலாம். அந்த சிவபெருமான் கருணை மயமாகவே விளங்குகிறான் அப்படிங்கிறத இந்த அற்புதமான செய்தி. மை இலங்கு நல் கண்ணி பங்கனி, அவன் வரும்பொழுதெல்லாம் அம்பிகையோடு வருகிறான். மாணிக்கவாசகர் இதை விடாமல் சொல்லுகிறார். அவர் திருப்பெருந்துறைக்கு வந்து குருந்த மரத்தடியிலே சாமியை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவர் ஒத்தாள் தான் உட்காந்துருக்கார். ஒத்தாள் காலை மடக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கிறார். அப்படியே ஒளிசை மானுடமாக நோக்கியும், அப்படியே ஒளி பொருந்திய, அந்த முதல் பாட்டில் சொன்னது போல ஒளி பொருந்திய மானுடமாக வந்து அவரை பார்க்கிறார். மாணிக்க வாசகரை பார்க்கிறார்.
அப்போ பார்க்கும் பொழுதும் மாணிக்க வாசகருக்கு தெரிகிறது, இந்த ஆளுக்குள்ள அம்பிகை இருக்கா. குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. சிவன்னு தெரிஞ்ச உடனே அவள் உள்ளே இருக்கா அப்படிங்கிறது தெரியுது, வெளியில் வெளிப்படையாக இல்லை. சுவாமி அப்படி தான் வரான். அருளாளர்களுக்கு சுவாமியை பார்த்த உடனே அம்பிகையும் உடனாக இருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அம்பிகையை பார்த்த உடனே சாமியும் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசு. ஏன்னா மையிலங்கு நல் கன்னி பங்கனி அப்படி வரும்பொழுதெல்லாம் அம்பிகையோடு சேர்ந்து சாமி வரார். திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். நீங்கள் எத்தனையோ தரம் முற்றோதல் பண்ணப்போ படித்த செய்தி தான் நம்ம ஒரு நினைவுபடுத்தி நம்ம சொல்கிறோம். ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. ஏருடை ஈசன், ஏறு அப்படின்னா ரிஷபம், ஏருடை ஈசன் அந்த ரிஷப வாகனத்தை உடைய சிவபெருமான். ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுவதற்காக கூருடை மங்கையும் தானும் வந்தருளி, தனது ஒரு கூறியில் இருக்கின்ற அம்பிகையோடு கூடி இங்கு வந்து எழுந்தருளினான். அப்போ ரிஷபாருடனாக சாமியை பார்க்குறதுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான காரியம். நமக்கு பவித்திரத்தை நமக்கு உண்மையாகவே நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காட்சி எதுன்னா ரிஷபாருடனாக சாமி எழுந்தருளி வர்றதை வீதி உலாவும் பொழுதும் பார்க்கலாம், இல்லை திருக்கோயிலில் போயும் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். மையிலங்கு நல் கன்னி பங்கனி, இது இறைவனுடைய போக வடிவத்தை குறிக்கிறது. மையிலங்கு நல் கன்னி பங்கன் என்பது இறைவனுடைய போக வடிவத்தை குறிக்கிறது. தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி. பௌத்தர்களுக்கும் சுவாமிக்கும் நடக்கிற விவாதத்தில் தென்னாட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு பெண்ணை விரும்பினான் அப்படின்னு கேள்வி கேட்குறா. அதுக்கு பதில், பெண்பால் உகந்தினேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர்கான் சாடலோ. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களெல்லாம் பிறவிக்கு வந்து ஆணவலத்திலிருந்து விடுபடுவதற்காக இறைவன் போக வடிவமாக காட்சி தருகிறான். அப்படி அவன் போக வடிவமாக இருந்து அம்பிகையை திருமணம் செய்வது போல நமக்கு காட்சி வழங்காவிட்டால் உலகத்தில் உயிர்களெல்லாம் ஆணும் பெண்ணுமாக திருமண வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். ஆகவே விண்பால் யோகைதி வீடுபர்கான் சாடலோ, எல்லோரும் யோகிகளாக போயிடுவாங்களாம் சாமி திருமணம் பண்ணி காட்டிக்கலன்னா. அப்போ அந்த உயிர்களெல்லாம் எப்படி பிறவி கொண்டு வர்றது? அதுக்காக தான் சாமி இந்த குடும்ப வாழ்க்கையை அமைத்திருக்கிறான். இப்படி இந்த சிந்தனையெல்லாம் வருது. மை இலங்கு நல் கன்னி பங்கனி. அடுத்ததாக இறைவனை விழித்து கொண்டு சொல்லுகிறார், மெய் இலங்கு வெண்ணீற்று மேனியாய். அங்கே போக வடிவம் சொன்னார், இங்கே யோக வடிவம் சொல்கிறார். சிவபெருமானுடைய யோக வடிவம், அவன் மெய்யிலே திருநீற்றை முழுமையாக அணிந்திருக்கிறான். திருமையினில் விளங்குகின்ற திருவெண்ணீற்றால் வெண்ணிறமுடையவனாக இருக்கின்ற பரம்பொருளே. மெய் அப்படின்னா உண்மை, சத்தியம். சத்தியம் விளங்குகின்ற, சத்தியத்தின் வடிவமாக விளங்குகின்ற சிவபெருமான். அவனுடைய உடம்புல திருநீர் சன்னித்த மேனியனாக இருக்கிறான். அப்போ இந்த உலகத்திலே எல்லாம் அழிந்த பிறகும் மீதி உண்மையாக இருக்கக்கூடியது சாம்பல். அந்த உண்மை பொருளை தன்னுடைய மேனியிலே அணிந்து தான் உண்மை பொருள், தான் ஒரு மெய்ப்பொருள் என்பதை அவன் எடுத்து காட்டுகிறான். இது இறைவன் ஞானாசிரியனாக எழுந்தருளிய பொழுது, ஞானாசிரியனாக தனக்கு காட்சி கொடுத்த பொழுது இருந்த உருவத்தை இங்கு சொல்லுகிறார். அதாவது ஞானாசிரியனாக வந்த பொழுது அம்மை உள்ளே இருக்கிறத சென்ற பகுதியில் சொன்னார். மையிலங்கு நல் கன்னி பங்கனே. இந்த இடத்துல மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய். அவனுடைய வடிவத்தை பார்த்தா அதில் மெய்யிலே திருநீர் விளங்கி கொண்டு இருக்கிறது. இந்த திருநீர் உண்மையானது. இதை திருஞான சம்பந்தரும் தன்னுடைய அந்த திருநீற்று பதிகத்தில் சொல்கிறார். முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு
தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திரு நீரே. ஆகவே திருநீரானது ஞான யோகத்தினுடைய வடிவம், யோகத்தை வழங்குகின்ற வடிவம். அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதலா நான்கினையும். இங்கே போக வடிவமாக இருந்து அம்பிகையோடு மையிலங்கு நல் கன்னி பங்கனாக இருந்தவன் இங்கு மெய்யிலங்கு வெண்ணீற்றுமேனியாக இங்கு நால்வர்களுக்கும் உபதேசம் செய்கின்ற இடத்துல இருக்கிறான். ஏன் அப்படி இருக்கிறான் அப்படின்னா, அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய வேம்பேடி அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு பதில், அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்று அருளி செய்திலனில். அப்படி யோகியாக இருந்து திருநீர் சன்னித்த மேனியனாக இருந்து அந்த 4வருக்கும் அறத்தை அவன் சொல்லாவிட்டால் திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியாகான் சாடலும். அறம் பொருள் இன்பம் வீடு வீட்டு நெறி தெரியாமல் போயிடும். ஆகவே அவன் யோகியாக இருந்து இந்த உயிர்களுக்கு யோகத்தை வழங்குகின்றான். அந்த யோகத்தை வழங்குகின்ற இந்த தன்மை மெய் இலங்கு வெண்ணீற்று மேனியாய் என்ற பகுதியிலே மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்றார். வந்து எனை பணிகொண்டபின், வந்து எனை பணிகொண்ட பின்னுங்கிறதுக்கு இந்த பின்னாடி இன்னொரு பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருள், வந்து என்னை பணிகொண்ட அதனால், நீ எளிமையாக வந்து என்னை பணிகொண்டு விட்டாய். நான் உன்னை தேடியே வரல, நான் தேடி போனது குதிரை தான். தொண்டியிலே குதிரை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அரசனுக்கு குதிரை தேவைப்பட்டது. குதிரையை வாங்குவதற்காகத்தான் நான் சென்றேன். உன்னை தேடி நான் வரவே இல்லை. அப்படி நான் சென்ற என்னை நீ அரைகூவி ஆட்கொண்டு அருளினாய். வந்து எனக்கு என்னை ஆட்கொண்டாய். நான் பல வேதங்களிலும் மறைகளிலும் ஆகமங்களிலும் உன்னை பற்றி படித்திருக்கிறேன். ஞானிகளெல்லாம் உன்னை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசியது, நான் கேட்டது எல்லாம் உன்னை பற்றிய ஒரு மகிமைகளை என்னுடைய மனதிலே வைத்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஒரு 100 பங்கு கூட இல்லை. உன்னை நேராக பார்த்தது அவ்வளவு மகிமையுடைய அந்த வடிவம், அவ்வளவு பெரிய உணர்வு எனக்கு ஏற்பட்டது. சாமியை நேராக பார்த்த உடனே மாணிக்கவாசகர் தன் நிலை மறந்தார். தன்னிலை மறந்து இறைவனிடம் ஆட்பட்டார். அதை பல இடங்களில் அவர் ரொம்ப சிறப்பாக நமக்கு சொல்லுகிறார். நானும் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கிறேன். செழுந்தன் பார்க்கடல் திரைபுரைவித்து உவாக்கடல் நள்ளுநீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேய்க்கிடச் செய்தன். நல்ல பௌர்ணமி தினத்தில் கடல் அலைகள் எவ்வாறு ஆரவாரிக்குமோ அப்படி இறைவனுடைய தரிசனம் கிடைச்சோன்னா உடம்பு ஆரவாரிச்சு தான் உள்ள. உவாக்கடல் நள்ளுநீர், உவாக்கடலில் நல்ல பௌர்ணமி நாளில் இருக்கக்கூடிய அந்த கடல் அலை உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தன். அப்படிப்பட்ட உடம்பே அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாமல் நடுங்கி கிடந்த இடம். அப்படி நீ வந்து ஆட்கொண்ட பின் அவ்வளவு சிறப்பாக வந்த நீ. நான் கேட்டது, நான் படித்தது எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். உன்னை பற்றி உன்னுடைய மகிமை அவ்வளவு தெரியல, படித்ததுலேயும் தெரியல, கேட்டதுலேயும் தெரியல. ஆனால் உன்னை பார்த்த உடனே அவ்வளவு மகிமையை நான் உணர்ந்தேன். ஆனாலும் கூட எந்த முயற்சியும் இல்லாமல், அதற்காக சரியாதி தவங்களையெல்லாம் நான் செய்யாமல் அப்படி போகிற போக்கில் உன்னை பார்த்துட்டேன். அதனால் வந்து என்னை பணிகொண்ட அதனால், அதன் காரணமாக நான் என்ன நினச்சிட்டேன்னா, உன்னுடைய உயர்வு இவ்வளவு தூரம் பெரிய இறைவன், இவ்வளவு மகிமை வாய்ந்தவன், இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன், இவ்வளவு கிடைத்தற்கு அறியவன் அப்படின்லாம் கேள்விப்பட்டும் படித்தும் எல்லாம் இருந்தும், உன்னை பார்த்த உடனே நீ உன்னுடைய மகிமையை தெரிந்தும் கூட நீ எளிமையாக வந்து விட்டதினால் உன்னுடைய பெருமை எனக்கு தெரியாமல் போய்விட்டது.
மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால், நான் என்ன நினச்சிட்டேன்னா, மழை அப்படின்னா குழந்தை, குழந்தையினுடைய கையிலே இருக்கக்கூடிய நல்ல ஒளி பொருந்திய ஒளி பொற்கிண்ணம். பவுன் எப்போதும் பளபளன்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு துரு பிடிக்காது, அது பளபளன்னு இருக்கும். அந்த கிண்ணம் இருக்கிறதே, அந்த கிண்ணத்தை சின்ன குழந்தையினுடைய கையிலே கொடுத்தால் அதனுடைய மதிப்பு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அதிலே மண்சோறு விளையாடும். ஏதாவது ஒன்று வேணும்னா அதை ஒரு கட்டையில் வச்சுட்டு அடிக்கும். அது விளையாண்டு முடித்தோன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது, தூக்கி போட்டு அது பட்டு போகும். அது மதிப்பு தெரியாது. அது மாதிரி ஒன்று விட்டுட்டேங்கிறார். பொற்கிண்ணம் என்றலால் மழை கையிலங்கு நீ இவ்வளவு அரியை, வானநாடரும் தேடநாதனி மறையிலீருமுன் அரியநாதனி, அப்படிப்பட்ட உன்னை நீ எளிமையாக வந்து காட்சி கொடுத்ததுனால உன்னை அரியை என்று நான் கருதுகின்றேன். மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன். நீ அருமையானவன், கிடைத்தற்கரியவன். வேதங்களெல்லாம் உன்னை தேடுகின்றன, ஞானிகளெல்லாம் உன்னை தேடுகின்றார்கள், பிரம்மாதிகள் தேடுகிறார்கள். அவர்களெல்லாம் தேடியும் நீ கிடைக்காதவன் என்று நான் நினைக்காமல், பெரிதற்கு அரியவன் என்று கருதாமல், நீ எளிமையாக கிடைத்து விட்டதனால் உன்னுடைய மதிப்பு எனக்கு, உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய மேன்மை எனக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் இவ்வளவு எளிதாக நீ வந்து இறங்கி வந்தாயே பெருமானே, உன்னுடைய கருணையினாலே. மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். மெய்யன்பர்கள், மெய்மை அன்பர், மெய்மையை உணர்ந்தவர்கள். மெய்மையை உணர்ந்தவர்கள்னா மெய்யாகிய சிவத்தை உணர்ந்தவர்கள் மெய்மை அன்பர்கள். உன் மெய்மை மேவினார், உன்னுடைய நிலையான திருவடி பேரானந்தத்தில் வந்து திளைத்திருந்தார்கள். மெய்மை அன்பர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அன்பு நெறியிலே ஒழுகியவர்கள், பாச பிணிப்பு ஒழிந்தவர்கள். அன்பு நெறியிலே ஒழுகி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நிலையற்ற பொருள்களில் இருக்கக்கூடிய கவனத்திலிருந்து விடுபட்டவர்கள், மெய்யுணர்வு பெற்று அதனாலே தூயவர்களானவர்கள். உலக பாசம் இல்லாவிட்டால் அந்த உயிர் தூய்மை அடையும். அப்படிப்பட்ட தூய்மையிலே இருக்கக்கூடியவர்கள் உண்மையான அன்பர்கள். இப்போ நம்ம கடவுளுக்கு அன்பு இருக்குன்னா, நம்ம கொஞ்சோண்டு கடவுளுக்கு அன்பு வச்சுட்டு மீதி பெரும்பகுதியை உலகாயுத விஷயங்களில் வச்சுருக்கிறோம். நம்ம அடிக்கடி சொல்வது போல், இறைவனுக்கு ஒன்று குடித்தனம் இருப்பது பிடிக்காது. நம்ம மனசனுடைய முழுவதையும் அவனுக்கு ஒப்படைக்கணும். ஒப்பாக ஒப்பித்தார் உள்ளத்தார் உள்ளிருக்கும், அப்பாலை கப்பாலை பாடுதுங்கானம்மானாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதனால் நம்ம உலக ஆசைகளையும் வச்சுக்கிட்டு கடவுளையும் வச்சுருந்தோம்னா கடவுள் சின்னோண்டு இடத்துல இருக்க முடியாது. அவரால் அப்போது இறைவன் மெய்மை அன்பர்களுடைய உள்ளத்திலே அவன் இருப்பான். மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். அவர்கள் பாச பிணிப்பு ஒழிந்தவர்கள் மெய்மை அன்பர்கள். அவர்கள் மெய்யுணர்வு பெற்றவர்கள், அவர்கள் தூய்மை பெற்றவர்கள். அவர்களிடத்தில் சிவபெருமான் வசிப்பான். மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். மெய்மை மேவினார்னா அவனுடைய திருவடியிலே பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டார்கள். நீ கிடைச்சும் நான் வந்து சின்ன குழந்தை கையில் இருக்கிற பொற்கிண்ணம் போல நான் உன்னை அரியை என்று கருதவில்லை. நீ அருமையானவன், கிடைத்தற்கரியவன், இப்படி எளிமையாக வந்துட்ட அப்படின்னு உன்னை பிடிச்சி வச்சுக்க எனக்கு தெரியல, ஆற்றல் இல்லை. உன்னுடைய மெய்மை அன்பர்கள், மெய்யை உணர்ந்த அன்பர்கள் உன்னுடைய திருவடிக்கு வந்து அந்த பேரானந்தத்தை அனுபவித்து விட்டார்கள். நான் கிடைச்சும் அதை அனுபவிக்கல, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கல. இங்கே ரெண்டு விஷயத்த சொல்கிறார். ஒன்று, அந்த ஞானிகளெல்லாம் உன்னை வந்து அடைந்து நீ தருகின்ற பேரானந்தத்தை அடைந்தார்கள். நீ வந்து என்னை அடைந்தாய், அடைந்தும் நான் அந்த பேரானந்தத்தை அடையவில்லை. உன் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். ஆகவே நீ என்ன பண்ண, இந்த உலகத்தில் என்னை விட்டு போயிட்ட. என்னை பொய்யில் புகுத விட்டு, சிறியனாகிய என்னை பொய்மை வாழ்க்கையில் புகும்படி விட்டு. பொய்னா நிலையற்ற வாழ்க்கை, நிலையற்ற பொய்மையாக இருக்கக்கூடிய இந்த நிலையற்ற வாழ்க்கை, இந்த பொய்யான இந்த உடல் வாழ்க்கை, பொய்யாகிய இந்த உடல் வாழ்க்கையில் வைத்து பல பிறவிகளை அனுபவிக்கும்படி செய்துவிட்டு என்னை கைவிட்டு விட்டாய். பொய்யில் இங்கு என்னை புகுத விட்டு. ஆகவே பொய்யான வாழ்க்கையை வாழும்படி செய்துவிட்டு, அதன் காரணமாக பிறப்பிறப்பில் நான் உடலுமாறு செய்துவிட்டு நீ அங்கு போவதோ. நீ அங்கு போவதோன்னா எங்கே போகிறது? சாமி எங்கே போகிறாரு? அவர்
நீ சிவபுரத்துக்கு எழுந்தருளுதல் பொருத்தமாகுமோ சொல்லாய். இங்கே அங்கு என்பது அவன் இருக்கக்கூடிய திருவோலக்கம் செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய திருக்கையிலை. அந்த திருக்கையிலைக்கு நீ சென்று விட்டாய். உன்னோடு வந்த அன்பர்கள் எல்லோரும் திருக்கையிலைக்கு உன்னோடு எழுந்தருளி விட்டார்கள். யார் பாக்கின்னா, யார் ஒருத்தர் மீதின்னா மாணிக்கவாசகர் மட்டும்தான் மீதி. நீ அந்த திருக்கையிலைக்கு எழுந்தருளினாய். இது பொருத்தமாகுமா? நீயே சொல்லு. பொருத்தமாகுமா? பொருத்தமாவதோ சொல்லாய். இது பொருத்தம் ஆகாதுன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் நீ எவ்வளவு பெரியவன், அரியை, காணுதற்கு அரியை. நீ செய்கிற செயலை பொருத்தம் ஆகாது அப்படின்னு சொன்னால் அது சிவ அபராதம், சிவபெருமானுக்கு செய்கின்ற ஒரு அவமரியாதை. அதை நான் சொல்ல மாட்டேன். என் வயலை நீ பொருத்தம் இல்லாத செயலை நீ செஞ்சிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆகவே இது பொருத்தமாகுமா? நீயே சொல்லு பதில். பெருமானே, நீ செய்கின்ற எந்த செயலையும் இது சரியானது இது தப்பானதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. பெருமானே, நீயே உன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளி இது பொருத்தமா, இது உனக்கு பொருத்தமாக இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன் உன்னை, இதுக்கு பதில் சொல்லு என்று சொல்லுகிறார். அவருடைய கருத்து என்னென்னா, இது பொருத்தம் இல்லை, என்னை உன்னோட அழைச்சிட்டு போயிருக்கணும். நான் எவ்வளவுதான் தாழ்ந்தவனாக கடையவனாக இருந்தாலும் என்னை உன்னுடைய கருணையையே கொண்டு உன்னுடைய கருணையினால் என்னை ஆட்கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே நீ அதுக்கு விடை கூறி அருள்க. அந்த விடை கூறுவதன் காரணம் வழியாக என்னை உன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற செய்தியை இந்த பாடலில் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்றார். மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் அப்படிங்கிறதுனால, மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார்னா மெய்மையிலே அவர்கள் அனுபவிக்கக்கூடியது ஆனந்த அதீதமான இன்பம். அதாவது இறைவன் தருகின்ற தன்னை மறந்து அவனை அனுபவிக்கின்ற ஆனந்தத்தினுடைய அதீதம். அந்த ஆனந்த அதீத நிலை இங்கு மெய்மை அன்பர்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆனந்தம் எனக்கும் வர வேண்டும் என்று இந்த மாணிக்கவாசகர் எங்கள் பெருமானை இந்த பாடலின் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்கிறார். அதனால் பதிகத்தினுடைய தலைப்பு இந்த பாடலிலும் விளக்கம் பெற்று வருவதை நாம் அறியலாம். பாட்டை மறுபடியும் பாருங்கள். மை இலங்கு நல் கண்ணி பங்கனே வந்து எனை பணி கொண்டபின் மழ கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். பொய்யில் இங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தம் ஆவதே. திருச்சிற்றம்பலம்.